இப்போ நான் வந்திருக்கிறது கைலாஷ் கிரிங்க. இது உள்ளுக்க போனோம்னா சிவன் டெம்பிள் பார்க்கலாம், ஸ்டாச்சுவை பார்க்கலாம், அப்புறம் வைசாகோட வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். உள்ளுக்க போனால் என்னென்ன இருக்குன்றது தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். இந்த ஊருல உலகம் சுத்தி பார்க்கிறேன் நானும். காலடி சுவடெல்லாம் கேக்குது, எங்க தோணுறேனோ கொண்டு போன முருகா. உன்னை போல சுத்தி பார்க்கிற நானும். நீ நடந்த பாதை தேடி நான் வந்திருக்கேன் எங்கும். சுத்தி பார்க்கிறே முருகா, உன் கண் பார்வை போல பூமி தூரம். முதல் அழுகை கேட்டு வந்த நீ போல இப்போ நான் அழைச்சு வந்திருக்கேன் தூய கோரம். சுத்தி பார்க்கிறே முருகா, என் மூச்சு ஓசையில ஓ நாமம் தானே. நீ கூட துணை இருந்தா எனக்கு அது போதும், அது போதும் தானே. நான் போகும் வழியெல்லாம் அருவி சத்தம் மனச பார்த்தாச்சு மூடிக்கு. உள்ளே போகிறதுக்கு உண்டான மேப் தான் பார்ப்போம். உள்ளே போவோம். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுவோம். இதெல்லாம் சுற்றி பார்க் இருக்குது இந்த இடத்துலையே. இதெல்லாம் பார்க்குங்க, ஏதோ கிளாக்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஊரே ஏமாத்துறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மேலே போவோம் பார்த்துட்டு. இது வழியாக 2 வழி இருக்குங்க. அங்கிட்டு ஒரு வழி போகலாம், இது வழியாகவும் போகலாம். இது போனால் நான் சொன்னல சிலை சிவன் பார்வதி, அப்படியே போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். ஓ, பயங்கரமாக இருக்குப்பா. ரொம்ப பெரிய சிலையெல்லாம் இல்லை, ஒரு மீடியம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களே. ஆனாலும் ஒயிட்டு, இந்த கோல்டு, இந்த கலருக்கு தாங்க காசு. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா தான். கேட்லேயே வாங்கிட்டோம், 2 வீலருக்குன்னு சேர்த்து வாங்கிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. காருக்கெலாம் எவ்வளோன்னு தெரில. வா, பயங்கரமாக இருக்குங்க. ஓ, படிக்கட்டு. இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. வியூ பாயிண்ட்டை போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நான் வைசாக் பீச்சோட வியூ பாயிண்ட்டை பார்த்தோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரையிலே பார்த்துருப்போம், அதுதான் வரையிலே காமிச்சேன் லைட்டாக. அது வந்து மரம் கிரம்லாம் இருந்தனால சரியாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதுக்கப்புறம் அப்படின்றது இல்லை, பார்ப்போம். அப்போ பக்கத்தில் அண்ணாந்து தான் பார்க்கணும். அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க. எப்படி இருக்குது விதியா? மாடிஃபிகேஷன் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்கண்ணா. இப்படியே போகலாம். வந்து வியூ பாயிண்ட் தான் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். போவோம். இதுதான் சிலைக்கு பின்னாடி இருக்கிற இடம். பின்னாடி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம். இங்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. என்ன வியூ பாயிண்ட் வேற மாதிரிலாம் இல்லை, சுமார் கொஞ்சம் குமார் தான். இருந்தாலும் இந்த வியூ பாயிண்ட், இந்த சிலை கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமே தவிர அந்தளவுக்குலாம் இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும், ஒர்த்து தான். 20 ரூபா தானே, நல்லா ஒர்த்து தான். 2 வீலருக்கு வந்தால் 20 ரூபா. கேட்டு வெளியில் என்ட்ரி பார்த்தோம்ல,
அங்கேயே வாங்கிடுவாங்க. கேட்னா இங்கன்னு இல்லை, ஃபஸ்ட்டு நான் வண்டியில் வரும்போதே பார்த்தேன்ல, அந்த இடத்துல என்ட்ரி போட்டுருவாங்க. அங்கேருந்து இங்கே வர வேண்டியதான். கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்க்குறேன் வியூ பாயிண்டில். ஏதோ இதில் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்குது. நமக்கு என்ன தெரியாதுல்ல. வியூ பாயிண்ட் பாருங்க. அங்கனைக்கு எங்கன்னா போகிறதுக்கு வழி இருக்குது, எந்த வழியில் போய் எங்கிட்ட போய் பார்க்குறதுன்னு தெரில. ஒரு வழியில் போகிறேன். இல்லை, நான் இங்கேருந்து வைசாக் பீச்சில் இருந்து ரேபிடோ போட்டு தான் இங்கே வந்தேன். ரேபிடோ போட்டு வந்தது வந்து அவருக்கு ஹிந்தியும் தெரியும், தெலுங்கும் தெரியும். அவர் வந்து இதுதான் நேட்டிவ், இதுதான் வைசாக்குன்னு தான் சொன்னார். அவர் என்னன்னா, அவர் நேற்று தான் இதுலேருந்து வந்தார், அண்ணா நகர்லேருந்து. அதாவது சென்னை அண்ணா நகரில் அவரோட ஆஃபீஸ் வந்து அங்கே தான் இருக்குதான். அங்கேருந்து வந்தார், நேற்று தான் வந்தார். அதான் சொன்னார். அப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார், அதனால் ஓரளவுக்கு அதை வச்சு மேட்ச் பண்ணியாச்சு நான். அதனால் ஓரளவுக்கு வந்து சொன்னார், இது உள்ளே போங்க, அதே டிக்கெட்டு தான், பைக்கில் எடுத்தோம்னா அதே டிக்கெட்டு தான் நமக்கு, நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம் போய் அப்படின்னாருல. அந்த இதை சுற்றி ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினோட ட்ராக் இது கீழே இறங்கலாமான்னு தெரில. கீழே இறங்கினா சட்டவிரோதம்ன்றானுங்க. பீச் வியூவாக பார்க்கணுன்னு பார்த்தா 2 கப்பல் வேறு அங்கே இருக்காங்க. தெரியுமா இங்கேருந்து உங்களுக்கு? சத்தியமாக தெரியாது. ஒரு யாரும் புகையாகவே எனக்கே புகை மூட்டமாக தெரியுது, கேமராலாம் சுத்தம். உள்ளே எல்லாம் கப்புள்ஸாக இருக்கானுங்க. உள்ளே போய் வீடியோ எடுக்குது சங்கடம் மாதிரி, ஏதோ அவங்க வீட்டுக்கு போய் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் வந்துட்டு இந்த பக்கம் பார்ப்போம், அந்த பக்கம் போயிட்டு எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம். போனேன்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கிட்ட கப்புள்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம போய் எடுக்க முடியல, ஏதாவது பேசவும் இல்லை, நம்மளே பார்த்துட்டு இருப்போம். இன்னும் அவங்க எதுவும் பண்ணுறத நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்ப்போம், அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். வழி இருக்குது. ஒரு அண்ணன் தனியாக உட்காந்துருக்காருப்பா, இறங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த படிக்கட்டு ஊழல்னு தான் போட்டிருக்காங்க, இருந்தாலும் இறங்க முடியல. ஏதோ 2 கால் வச்சு இறங்குற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஹோட்டல் காடு போக போக கண்டிப்பாக இதெல்லாம் டெவலப் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது இடம். மரத்தை அழிக்காமல் சின்ன செடிகள் மாதிரி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அங்கே ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். அங்கே போனால் கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா, சுடுகாடு ஏரி மேடை மாதிரி இருக்குது. இதுதான் வழின்னு நினைக்கிறேன். இங்கிட்ட வருது, இங்கிட்ட போவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அங்கிட்டு போவோம். இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக் வந்து இந்த மலையோட மையத்தில் இருந்து அப்படியே சுற்றி அவுட்ரை மட்டும் சுற்றி அப்படியே காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஆனால் அப்படி தான் இருக்குது. இதில் தான் பரவாயில்ல, இதில் கீழே இறங்குறதுலாம் விட்டுரும் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. பாபு அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. கேமராவில் சுத்தமாக தெரியலையே ஒன்றுமே, வெறும் புகை மூட்டமாக இருக்குது பாருங்க. அது ரோப் வால வியூ பாயிண்டான்னு தெரியலையே. அந்த இது முடிச்சுட்டு அப்படியே ஏறி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இறங்குவோம். யாரையுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் இந்த மாதிரி அந்த சைடு இருக்கா, அதனால எல்லோரும் அங்கிட்டு போய் உட்காந்துறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் என்ட்ரன்ஸ்னால அங்கனே போய் எல்லாம் பேர் உட்காந்துக்கிறாங்க. இது வந்து சிட்டி வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெறும் வீட்டை மட்டும்தான் பார்க்க முடியுது. மலைகள் நிறையா மலை இருக்குது, மலைத்தொடர் நிறையா இருக்குதுப்பா. 1 2 எப்பாப்பா நேர்ந்து வேலைக்கு ஆகாது. தூரமாக போகும். பரவாயில்ல, ட்ராக்கில் எப்படி அவுட்ரு கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நடக்கிறதும் அவுட்ரு கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு காடு, சாரி
பள்ளத்தாக்கு, இது படிக்கட்டு, இங்கிட்டு மேலே ட்ராக்கு, அதுக்கு மேலே இது பார்க்கு. பார்க்கு தான் அது ஃபுல்லாக. இது வந்து அவ்வளோவா ஒர்த்து இல்லை, சத்தியமாக ஒர்த்தே கிடையாது. நான் எந்த ட்ரிப்பு போனாலும் ஒர்த்து இருக்க மாட்டேங்குது எனக்கு. ஏன் ஒரு வாக்கில் நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இப்போ வந்தனால எனக்கு அப்படி இருக்குதான்னு தெரில. ஓ பாருங்கள் பீச்சுங்க, அடாடாடா. உங்களுக்கு தெரியாது, இருங்க நான் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். பாருங்க ரோப், ஆமாம் ரோப் கார் தான். ஆனால் பொண்ணுங்களாம் வேலை செய்கிறாங்க இதில், பரவாயில்லையே. உங்களுடைய கட்ஸை பாராட்டுங்க. ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிறேன் நினைக்க வேணாம். ஏன்னா அப்போ தான் ஆள் வருவாங்கிட்டு வச்சுருப்பானுங்க, பொண்ணுங்களை போட்டாதான். உனக்குள்ள பிஸ்னஸ் ஐடியா நமக்கு தெரியாதான்னா. மேலேயும் ஏறி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேலே ஆள் இருக்கானுங்க. என்னதான் நம்ம மேலே போய் பார்த்தாலும் சிட்டி இருக்கிற சிட்டி தான் இருக்கும், பெருசாக எதுவும் மாறாது. என்ன அந்த பொண்ணு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளை பற்றி, ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு. ஒரே ஒரு பொண்ணு, 2 பசங்க, மேலே ஒரு பையன் இருக்கான். மேலேனா அந்த டாப் இதில் அந்த கூரை மாதிரி போட்டிருக்கானுங்களே அதில் இருக்கான். அது பாம்பு கீம்பு வந்துட போகுது இதில், அது ஒரு பெரிய பயணம். தனியால் வேறு போய்ட்டுருக்கேன். அந்த அண்ணன் கேட்டார், என்ன சிங்கிளால் வராரு அந்த ரேபிட் ஓட்டி வந்துடல அவர், ஏன் சிங்கிளாக வரீங்க, எவ்வளோ இது வருது உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நான் யூடியூப் பண்ணுறேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னேன். சரி ஓகே குட் அப்படின்னாரு. ஏதோ ஆஃபீஸ் போகிற டைம்னு நினைக்கிறேன், ஆஃபீஸ் போகிற டைமில் அந்த ரேபிட் ஓட்டிகிட்ருக்காரு இவர். கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார் இவர். சொன்னார் இதெல்லாம் அப்படி இருக்கும், இது உழுக போங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு போனார். கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாருப்பா, ஏன்னா அவர் சென்னை வந்தனால நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம். பீச்சு பீச்சு பீச்சு, அப்பா உண்மையாலுமே இங்கேருந்து பார்த்தா நல்லா தாங்க தெரியுது. பார்க்கணுமா பாருங்க, எப்படி இருக்குதியா. அப்படியே சிட்டி வீடுங்க. அப்போ அங்கே இருக்கிற வீட்டுக்கெலாம் செம்ம ரேட்டு போகுங்க, விற்றாலும் சரி வாடகைக்கு வந்தாலும் சரி சரியான ரேட்டு தான். இப்போ இங்கெல்லாம் வாழ்ந்தால் நல்லா நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ காற்று வருதுப்பா நல்லா கொஞ்சம், இது நல்லா இருக்குது. இந்த ரோடு எங்கிட்டு போகுதுன்னு தெரில, நல்லா கரெக்டாக மலையை ஒட்டி அப்படியே போகுது. அதுக்கு அங்கிட்டு காணா, அதுக்கு அங்கிட்டு மலையை ஒட்டி அந்த பக்கம் போயிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்லேயே போனால் அப்படியே வைசாக் பீச்சு போகலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு பீச்சு சொல்லுவானுங்க. அதான் சென்னையில் மாதிரி தான், மெரினா பீச்சு, அங்கிட்டு போனால் இன்கோர் பீச்சு, இங்கிட்டு வந்தால் அக்கரை பீச்சு, இந்த பீச்சு, பெசைனர் பீச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்களே, அது மாதிரி தான். அப்படியே ஒரு பீச் அப்படியே தொடர்ந்து போகுது, அது வரைக்கும் போகுது. கண்ணு கட்டினது வரையும் பீச் தான். ரொம்ப ஜூம் பண்ணால் உடையும். உலக உருண்டையா என்ன இது வந்து, இது என்ன ரோப்பா இல்லை என்னன்னு தெரில. உள்ள ஆள் நிற்கிறானுங்க, போய் பார்க்குறானுங்களா, சும்மா தானா காசானு தெரியலையே. வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக போகலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போயிட்டுருக்கா இல்லை அது அவ்வளோதானா அப்படி தானான்றது தெரில. இந்த உருண்டை எதுக்குன்னு தெரில, இது வழியாக தான் வரும். அங்கே தான் தெரியுது பாரு, கம்பி கம்பியான்னு வெட்டிட்டு, அதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே அங்கேருந்து அப்படியே சுற்றி இப்படி வந்துட்டேன். இப்போது இன்னொரு பக்கம் வேறு பக்கம் போய் பார்ப்போம், அந்த பக்கம் எது இருக்குதான்னு. அவ்வளோதான், எல்லாம் பார்க்கு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கு, வியூ பாயிண்ட்டு. ஆனால் பார்க் வந்து எக்கச்சக்க பார்க் இருக்குது, 1 2 அப்படின்றதுலாம் இல்லை, நிறையா பார்க் இருக்குது. அங்கனை அப்படி இருக்குது. அப்படியே இதுலேயே லாங்லேயே போய் பார்க்குறேன். இதுலேயே இன்னும் அங்கிட்டு கொஞ்சம் இடம் இருந்தது போகிறதுக்கு, அதான் பார்க்குற மாதிரி ரோடு போச்சு. பார்ப்போம் அது என்ன இருக்குதுன்னு. அங்கிட்டு போய் கேமராக்கே வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல என்கிட்ட.
இதில் ஏதோ போயிருக்கானுங்க, பாதையெல்லாம் போயிருக்கு. நம்மளால இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க எங்கே போனாலும். நான் ஏதோ இந்த ரோப்பை மலைக்கு கீழே கொண்டு விடான்னு நினச்சேன். அது ஒரு இங்கே தான் இருக்குது. இங்கே ஏமாத்துறானு பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது. எப்படிலாம் ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறானு பாருங்க. இப்போ மலைக்கு கீழே இருந்தால் கூட ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மக்கள் வருவாங்க போவாங்க. ஆனால் இதுக்கும் வர்றாங்க போகிறாங்க பாருங்க. வேஸ்ட் ஆனது இந்த ரோப். கீழேனா பரவாயில்ல, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படின்னா தான் ஒரு நல்லாயிருக்கும். இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது பாருங்க. உடம்பெல்லாம் வேர்வோட வருது. நேற்று காலையில் குளித்தது, அதுக்கப்புறம் நீ குளிக்கவே இல்லை. சரி நான் ஃபால்ஸ் தான் போவேன், ஃபால்ஸில் போய் குளிச்சுக்கலாம். ஏன்னா அரக்கில் போயிட்டு அங்கிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஆட்டோ பிடிச்சோமா, சரி அங்கே போகலாம், அங்கே போனால் ஒரு குளியல் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அரக்கு ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. சரி நான் விசாகப்பட்டினம் கொஞ்சம் நேரம். ஆனால் விசாகப்பட்டினத்துலேயும் எது வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக 200 கொடுத்தா ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். 3 மணி நேரம் நினைக்கிறேன் டைமு. அதுக்கப்புறம் இங்கே சரி நம்ம தான் அங்கே போகிறோமே நினச்சிட்டு அது பண்ணல, நான் போகலை அங்கே. இன்னைக்கு போயிட்டு தான் குளிச்சுட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வேறுபாடு வருது. ட்ரெயின் வந்து இருக்குது 7 மணிக்கு. அந்த ட்ரெயினை பிடிச்சி போயிட வேண்டியதான் சென்னைக்கு. அவ்வளோதாங்க அந்த வீடியோ. ஏன்னா இதுக்கப்புறம் மேலே ஒன்றும் இல்லை பெருசாக பார்த்துக்கிறதுக்கு. இது கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸைட்மெண்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. வந்தாச்சு, பார்த்தாச்சு, போயாச்சு, போக வேண்டியதான். அதுக்கப்புறம் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த சம்மரைன் பார்க்க வேண்டியதான். இங்கிட்டும் வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. சரி வீட்டுக்குன்றேன், பீச்சுக்கு. மலை முகத்தில் உன் வாட போல குளிர் தொட்டாச்சு. கடல் கரை மணல் பார்த்தேன், என் சந்தேகம் எல்லாம் கரைந்தாச்சு. காற்று வந்து கூவி சொன்னது அவன் பேரை மட்டும் பிடிச்சு போலன்னு. முதல் அழ சுத்தி வந்தே நீயும், அம்மா கண்ணீருல உன் கரை இருந்திருக்கு. இப்போ நான் சுத்தி வரப்போறேன், என் கண்ணீருல உன் சிரிப்பை நிரப்புறதுக்கு. சுத்தி